அனைவருக்கும் வணக்கம். என் பேரு கே சபரிநாத். நான் அரவிந்தர் வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியில் 3ஆம் ஆண்டு வேளாண் பட்டப்படிப்பு படிக்கிறேன். இங்கே எங்கள் காலேஜ் கிராஃப்ட் கேஃப்டீரியாவில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை நாங்களே தெரிஞ்சு கற்றுக்குறோம். அதாவது விதை போட்டு அது முளைக்கிறதுலேருந்து அதுலேருந்து செடி வளர்ச்சியாக வருது, அதுக்கப்புறம் பூ பூத்து அதுலேயும் நாங்களே எமாஸ்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் பாலினேஷன் பண்ணி சீடு செட் ஆகிறதுலேருந்து அதோட மெச்சூரிட்டி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங் மட்டும் கொண்டு போகிறது இல்லாமல் அதை நாங்களே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாகவும் மாற்றி எல்லாத்தையுமே கற்றுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி காயத்ரி. நான் அரவிந்தர் வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியில 3ஆம் ஆண்டு வேளாண் பட்டப்படிப்பு படிக்கிறேன். இங்க வடமண்டலங்கள் விளைவிக்கக்கூடிய கோதுமை, கடுகு, அதே மாதிரி தோட்டக்கலை பயிர்களான கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே இங்க நாங்களும் கல்டிவேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இங்க செயற்கை உரங்களை பயன்படுத்தாம எல்லாமே இயற்கை உரங்கள், அதாவது வேப்ப எண்ணெய், வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே யூஸ் பண்ணி இங்க இயற்கையாவே நாங்க க்ரோ பண்ணி கல்டிவேட் பண்ணி எங்க ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கும் எங்களுக்கு ஃப்ரெஷ் ப்ராடியூஸா கன்சியூம் பண்றோம். இப்ப இருக்கிற காலநிலையில எல்லாரும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே ஐடி ஃபீல்டு பக்கம் தான் போறாங்க. இந்த வேளாண்மையோட முக்கியத்துவம் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த வேளாண்மை வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம நாங்க இங்க வந்து நாங்க அறுவடை பண்ணி நாங்க மார்க்கெட்ல போயிட்டு சேல்ஸ் பண்ற பொருட்கள்ல 50% ரெவன்யூ வந்து எங்களுடைய மாணவர்களுக்காக எங்க காலேஜ் வந்து கொடுத்துறாங்க. இதை வந்து நாங்க வந்து எங்களுடைய படிப்புக்கு வந்து நாங்க ஹெல்ப்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்க எங்க அறுவடை பண்றதுல பாதி பொருட்கள் வந்து நாங்க எங்களுடைய மெஸ்ஸுக்கு நாங்க சாப்பாடா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். வேற ஒரு இடத்துல நாங்க வாங்கிட்டு வந்து அதை சாப்பாடா சாப்பிட்றத விட நாங்க பயிரிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து எங்க மார்க்கெட்ல நாங்க எங்களுடைய மெஸ்ஸில் சாப்பிட்றது வந்து எங்களுக்கு நல்லா இருக்கு. இதனால வந்து நாங்க ஹெல்த்தியா இருக்கோம். தேங்க்யூ.